அன்பும் கண்மணியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ்வ சொல்லிக்கணும் அப்படின்ட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அன்பு கண்மணி கிட்ட நம்ம எதையுமே மறைக்கக்கூடாது. எல்லாத்தையும் அவள்கிட்ட சொல்லியே ஆகணும். அதுவும் அந்த வெண்ணிலா விஷயத்த பத்தி கண்மணி கிட்ட சொல்லணும். ஆனா நேரடியா கண்மணி கிட்ட போய் நான் எப்படி சொல்றது? அப்படின்னு சொல்லிட்டு அன்பு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே யோசிக்கும்போது, ஒரு வழி. நம்ம நம்ம மனசுல உள்ளதெல்லாம் வீடியோல ரெக்கார்ட் பண்ணிட்டு கண்மணி கிட்ட குடுத்து பார்க்க சொல்லலாம். அதுதான் நம்ம இப்ப பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, உடனேவும் அன்பு ஒரு வீடியோ ரெடி பண்றாங்க. அதுல கண்மணி நான் வெண்ணிலாவ லவ் பண்ணதெல்லாம் உண்மதான். ஆனா இப்ப என் மனசு ஃபுல்லா நீ மட்டும் தான் இருக்க. ஐ லவ் யூ கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சொல்லிட்டு வீடியோ ரெடி பண்ணியாச்சு. இத கண்மணிட்ட குடுத்து நம்ம பார்க்க சொல்லணும். இது குடுத்தோம்னா, அவ எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னே தெரியலையே! ஆனா கண்மணி என்ன விட்டு போக மட்டும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அன்பு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கிறாங்க. வீட்டுக்கு போறாங்க. கண்மணி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போதே, "கண்மணி உன்கிட்ட நான் நெறைய பேசணும்னு நெனைக்கிறேன். ஆனா என்னால பேச முடியல. உண்மைய எதுவுமே உன்கிட்ட மறைக்கக்கூடாதுன்னு நெனைக்கிறேன். நீ இந்த வீடியோ பார்க்குறியா? நான் பேசி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். அத பார்த்தேன்னா, அ என்னுடைய மனசுல உள்ளது உனக்கு புரியும்." அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்றாங்க. உடனேவும் கண்மணி அந்த ஃபோன வாங்கி, அது அன்பு பேசினதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணத கேட்டுட்டு இருக்காங்க. கேட்டதும், "என்ன அன்பு இதெல்லாம்? அப்பன்னா நீங்க வெண்ணிலாவ தான் ஆரம்பத்துல காதலிச்சீங்களா? இதுல சொல்றதெல்லாம் உண்மையா? ஏன் இதெல்லாம் என்கிட்ட இருந்து மறைச்சீங்க?" அப்படி சொல்லிட்டு இங்க கண்மணி செம கோவமா இருக்கிறாங்க. உடனே அன்பு இருந்துட்டு, "கண்மணி நான் உன்கிட்ட வேணும்னு மறைக்கல. இங்க பாரு ஆரம்பத்துல நானு வெண்ணிலாவ தான் விரும்பினேன். ஆனா நான் எப்போ உன்ன கல்யாணம் பண்ணேனோ, அப்ப இருந்து என் மனசு ஃபுல்லா நீ மட்டும் தான் இருக்க கண்மணி." அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்றாங்க. உடனே இங்க கண்மணி, "இதனால எதுக்கு என்கிட்ட இத மறைச்சீங்க?" அன்பு என்ன நடந்துச்சுன்னு உண்மையெல்லாம் சொல்றாங்க. அப்பன்னா வெண்ணிலா நெனச்சு தான் என்கிட்ட பேசியிருக்கீங்க, பழகியிருக்கீங்க, லவ்வும் பண்ணியிருக்கீங்க. வெண்ணிலா உங்க லவ்வ ஏத்துக்கலன்னு சொல்லிட்டு கடைசில என்ன கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. அப்படிதானே அன்பு? இப்படி எப்படி என்ன ஏமாத்தணும்னு உங்களுக்கு மனசு வந்துச்சு? இனிமேலும் என்னால இங்க இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்றாங்க. உடனேவும் கண்மணி என்னை விட்டு போகாத போகாதன்னு அன்பு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே அன்பு எந்திச்சு பார்த்தா அத்தனையும் கனவு. இங்க கண்மணி என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்ல கண்மணி ஒரு கெட்ட கனவு அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அச்சச்சோ! வெண்ணிலாவ பத்தின உண்மைய கண்மணி கிட்ட சொன்னோம்னா இப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கோ? அப்படின்னு சொல்லிட்டு அன்பு இப்ப என்ன பண்ணன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இது சீரியல் எப்படி நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.